ஆரம்பிக்கலாங்களா? நீங்கள் இப்போது ப்ரிவியூவில் பார்த்துட்டு இருக்கிற மாதிரியான ஒரு சூப்பரான ஒரு வீடியோவுக்கு ரொம்பவுமே ஈஸியாகவே உங்களுக்கு பிடிச்சவங்க ஃபோட்டோவை பயன்படுத்தி அதுலேயும் உங்களுக்கு பிடிச்ச சாங்லேயே உங்கள் மொபைல் ஃபோனில் நீங்களாகவே எடிட் வந்து பண்ணிக்கலாம். அது ரொம்பவுமே ஈஸி தான். அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். உங்கள் மொபைல் ஃபோனில் இருக்கிற அலைட் மோஷன் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம வீடியோவை எடிட் பண்ணுறதுக்கு தேவையான நான் கொடுத்துருக்கிற ஃபுல் ப்ராஜெக்டை உங்களுடைய அலைட் மோஷன் ஆப்பில் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நான் 2 ப்ராஜெக்ட் வந்து கொடுத்துருப்பேன். ஃபுல் ப்ராஜெக்ட் ஒன்று கொடுத்துருப்பேன், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ப்ராஜெக்ட் 2ன்னு சொல்லி இன்னொரு ப்ராஜெக்ட் வந்து கொடுத்துருப்பேன். மொத்தம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 ப்ராஜெக்ட் வந்து கொடுத்துருக்கேன். அது ஏற்க 2 ப்ராஜெக்ட் கொடுத்துருக்கேன்னு கேட்டிங்கன்னா இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச சாங்கில் எடிட் வந்து பண்ணிக்கலாம். நான் கொடுத்துருக்க சாங்கில் ரொம்பவுமே ஈஸியாகவே பார்த்தீங்கன்னா எடிட் வந்து பண்ணிக்கலாம். உங்களுக்கு நான் எல்லாமே ஆட் பண்ணி கொடுத்துருப்பேன். உங்களுக்கு பிடிச்ச சாங்கில் எப்படி எடிட் பண்ணுங்கிறதையும் நான் வீடியோவில் தெளிவாக வந்து சொல்கிறேன். இந்த ஒரு வீடியோவை உங்களுக்கு பிடிச்ச சாங்லையும் எடிட் வந்து பண்ணிக்கலாம். இப்போ நான் கொடுத்துருக்க அந்த 2 ப்ராஜெக்டை நீங்கள் ஃபஸ்ட்டு இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ப்ராஜெக்டை இம்போர்ட் பண்ணிட்டீங்களா? ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா இமேஜ் வந்து எடிட் வந்து பண்ண போகிறீங்க. நம்ம வீடியோவை எடிட் பண்ணுறதுக்கு மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 13 இமேஜ் வந்து தேவைப்படும். அந்த 13 இமேஜோட சைஸை மட்டும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 4:5 வந்து சேஞ்ச் பண்ண போகிறீங்க. நம்ம வீடியோவை எடிட் பண்ணுறதுக்கு மொத்தம் ஒரு 13 இமேஜ் வந்து தேவைப்படும். அந்த 13 இமேஜை மட்டும் நீங்கள் 4:5 வந்து சேஞ்ச் பண்ண போகிறீங்க. அதில் ஒரே ஒரு இமேஜை மட்டும் 1:1 சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அந்த இமேஜை நம்ம வந்து டிபியில் வந்து வைக்க போகிறோம். டிபி இமேஜோட சைஸ் மட்டும் 1:1. மீதி இருக்கிற அந்த 12 இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 4:5 வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அது ரொம்பவுமே ஈஸி தான். அது எப்படிங்கிறத நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். நான் சொல்கிற ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணி நீங்கள் ஃபஸ்ட்டு இமேஜை மட்டும் எடிட் வந்து பண்ணிக்கோங்க. இமேஜை எடிட் பண்ணுறதுக்கு கீழே உள்ள ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம ஃபஸ்ட்டு எடிட் பண்ண போகிற ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா 4:5. அதை செலக்ட் பண்ணிவிட்டு கீழே இருக்க ரெசல்யூஷன் இருக்கையிலே ஹை குவாலிட்டி வந்து கொடுத்துட்டு கிரியேட் ப்ராஜெக்ட் ஆப்ஷன் வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ நம்மளுக்கு ஸ்க்ரீனில் 4:5 ஒரு நியூ ப்ராஜெக்ட் ஒன்று கிரியேட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட இமேஜ் ஆட் பண்ணிவிட்டு அதை ஃபுல் ஸ்க்ரீனில் செட் பண்ணிவிட்டு சேவ் மட்டும் பண்ணால் போதும். கீழே பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். செகண்டில் உள்ள மீடியா ஐக்கானை செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே உள்ள வியூ ஆல் ஆப்ஷன் வந்து கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் நீங்கள் எடிட் பண்ண போகிற உங்களோட பிக்கை எந்த ஃபோல்டரில் சேவ் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோல்டரை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் நீங்கள் எடிட் பண்ண போகிற ஒரு பிக்கை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு மேலே உள்ள ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட இமேஜ் இதே மாதிரி ஸ்க்ரீனில் வந்து ஆட் ஆயிரும். இப்போ நம்மளுக்கு பேக்ரவுண்டில் இருக்கிற ஒயிட் கலர் லேயர் வந்து தெரியக்கூடாது. நம்ம ஸ்க்ரீன் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நம்மளோட இமேஜ் மட்டும்தான் இருக்கணும். இப்போ உங்களோட இமேஜை ஃபுல் ஸ்க்ரீனில் செட் பண்ணுறதுக்கு உங்களோட இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. மேலே ரைட் சைடில் டாப்பில் இருக்கிற அந்த 3 டாட் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் மேலிருந்து 5வது ஆப்ஷன் ஃபில் கம்போசிஷன் ஏரியான்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட இமேஜ் இதே மாதிரி ஸ்க்ரீன் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஜூம் ஆயிரும். இதே மாதிரி உங்களோட ஃபோட்டோவும் பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் சரியாக தெரியாமல் இருந்துச்சுன்னா உங்களோட இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. மூவ் ஆன் ஆப்ஷன் போய்க்கோங்க. தேர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஜூம் தேவைப்பட்டால் ஜூம் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி இதே மாதிரி மூவ் பண்ணி உங்களோட ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஸ்க்ரீனில் சரியாக தெரிகிற மாதிரி செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணக்கப்புறம் இந்த இமேஜை நீங்கள் வந்து சேவ் வந்து பண்ண போகிறீங்க. மேலே பார்த்தீங்கன்னா சேர் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் மேலிருந்து 3வது பார்த்தீங்கன்னா கரண்ட் ஃப்ரேம் அஸ் பிஎன்ஜின்னு இருக்கா, அதை செலக்ட் பண்ணி எக்ஸ்போர்ட்டுங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு சேவ் ஐக்கான் வந்து கேட்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் இந்த இமேஜ் வந்து சேவ் பண்ணிவிட்டு க்ளோஸ் வந்து பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம 4:5 ஒரு இமேஜ் வந்து சேஞ்ச் பண்ணி சேவ் பண்ணிட்டோம். சேம் மெத்தட் தான் உங்களுடைய அடுத்தடுத்த இமேஜுக்கும். இப்போ இந்த இமேஜை கிளிக் பண்ணி டெலீட் பண்ணிக்கோங்க. நான் 4:5 ஒரு 12 இமேஜ் வந்து சேஞ்ச் பண்ண சொன்னேன். சேம் மெத்தட் தான். அடுத்த இமேஜ் ஆட் பண்ணுங்கள். ஃபுல் ஸ்க்ரீனில் செட் பண்ணிக்கோங்க. சேர் ஐக்கானை கிளிக் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. சேம் மெத்தடில் உங்களுடைய எல்லா இமேஜோட சைஸை மட்டும் 4:5 சேஞ்ச் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நீங்கள் 4:5 வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட எல்லா இமேஜோட சைஸ் வந்து சேஞ்ச் பண்ணியிருப்பீங்க. ஒரே ஒரு இமேஜை மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா 1:1 சேஞ்ச் பண்ண சொன்னேன். அது எப்படிங்கிற மட்டும் சொல்கிறேன். சேம் மெத்தட் தான். இப்போ ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு 1:1 ரேஷியோ செலக்ட் பண்ணிட்டு கிரியேட் ப்ராஜெக்ட் ஆப்ஷன் கொடுத்துட்டு எப்போதும் போல ஃபஸ்ட் நம்ம எப்படி இமேஜ் உள்ள ஆட் பண்ணிவிட்டு அதை ஃபுல் ஸ்க்ரீனில் செட் பண்ணிவிட்டு சேவ் பண்ணுமோ சேம் மெத்தடில் ஒரே ஒரு இமேஜை மட்டும் 1:1 சேஞ்ச் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ நீங்கள் இமேஜ் எல்லாத்தையும் எடிட் வந்து பண்ணிட்டீங்க. நீங்கள் ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இமேஜ் மட்டும் ஆட் பண்ண போகிறீங்க. இப்போ நீங்கள் இமேஜ் எல்லாமே சேஞ்ச் பண்ணக்கப்புறம் நான் கொடுத்துருக்க அந்த ஃபுல் ப்ராஜெக்ட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ நாங்கள் கொடுத்துருக்க அந்த ஃபுல் ப்ராஜெக்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா A to Z எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓனாகவே நான் ஆட் பண்ணி கொடுத்துட்டேன். நீங்கள் ஜஸ்ட் இமேஜ் நேமு அதை மட்டும் சேஞ்ச் பண்ணால் மட்டும் போதும். அது எப்படிங்கிறத மட்டும் நான் சொல்கிறேன். இப்போ நான் கொடுத்துருக்க அந்த குரூப்போட ஆடியோட ஸ்டார்டிங் வந்துக்கோங்க. அப்படியே கீழே வந்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா குரூப் 1, குரூப் 2, குரூப் 3ன்னு சொல்லி உங்களுக்கு ஒரு 12 குரூப் நான் வந்து கொடுத்துருக்கேன். இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா
குரூப் 1 இருக்கா, குரூப் 1 கிளிக் பண்ணிட்டு கீழே உள்ள எடிட் குரூப்புங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. எடிட் குரூப் ஓப்பன் பண்ணக்கப்புறம் லைட்டாக மூவ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் நம்ம டாப்பில் இருந்து எது சேஞ்ச் பண்ணுங்கிறத மட்டும் நான் சொல்கிறேன். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சர்க்கிள் 3 இருக்கா, மேலே ஒரு லிரிக்ஸ் இருக்கும், லிரிக்ஸ் கீழே பார்த்தீங்கன்னா சர்க்கிள் 3 இருக்கும். அந்த சர்க்கிள் 3 கிளிக் பண்ணிக்கோங்க. கலர் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே லாஸ்ட் உள்ள மீடியா ஐக்கனை செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே உள்ள செலக்ட் மீடியா வந்து கொடுத்துக்கோங்க. மேலே உள்ள 6 மார்க்கை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் சைஸை சேஞ்ச் பண்ண உங்களோட இமேஜ் அலிட்மோஸ்ங்கிற ஃபோல்டர் வந்து சேவையாக இருக்கும். அந்த ஃபோல்டரை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் நீங்கள் 1:1 சேஞ்ச் பண்ண ஒரு இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு மேலே உள்ள ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா நான் கொடுத்துருக்க சர்க்கிள் இமேஜில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட இமேஜ் வந்து சேஞ்ச் ஆயிரும். கீழே பார்த்தீங்கன்னா தெரியும் நம்மளுக்கு கீழே உள்ள அந்த சர்க்கிள் இமேஜில் உங்களோட இமேஜ் வந்து சேஞ்ச் ஆயிருச்சா. நெக்ஸ்ட்டு அப்படி அது கீழே கொஞ்சம் அப்படியே கீழே வந்துக்கோங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்தோனி ராஜ் எடிட் சொல்லியிருக்கா. இந்த இடத்துல அந்தோனி ராஜ் சொல்லி நேம் இருக்கா, அந்தோனி ராஜ்னு சொல்லி ஒரு லிரிக்ஸ் வந்து ஆட் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ அந்த லிரிக்ஸ் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு கீழே உள்ள எடிட்டர்ஸ்ங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ நான் கொடுத்துருக்க என்னோட நேம் இதே மாதிரி நீங்கள் அழிச்சு விட்டுட்டு உங்களோட இன்ஸ்டா ஐடியோ அப்படி இல்லாட்டி உங்களோட நேமோ இல்லாட்டி நீங்கள் யாருக்கு எடிட் பண்ண போகிறீங்களோ அவங்களோட நேமை நீங்கள் டைப் பண்ணிவிட்டு டிக் வந்து கொடுத்துட்டு நேம் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நீங்கள் நேம் வந்து சேஞ்ச் பண்ணிட்டீங்க. அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா சர்க்கிள் 2 இருக்கும். அந்த சர்க்கிள் 2 செலக்ட் பண்ணிவிட்டு சேம் மெத்தட் தான். கலர் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் உள்ள மீடியா ஐக்கனை செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே உள்ள செலக்ட் மீடியா கொடுத்துட்டு நீங்கள் 1:1 சேஞ்ச் பண்ண அதே இமேஜை செலக்ட் பண்ணி ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு டிபி வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் கீழே வந்து இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் அந்தோனி ராஜ் கிரியேஷன் சொல்லி ஒரு ஃபாரஸ்ட் ஃபைல் ஒரு இமேஜ் வந்து ஆட் பண்ணி கொடுத்துருக்கேன். இந்த இடத்துல யூடியூப் அந்தோனி ராஜ் கிரியேஷன் சொல்லி ஒரு ப்ளூ கலரில் இமேஜ் ஆட் பண்ணி கொடுத்துருக்கேன். சர்க்கிள் 1க்கு மேலே இருக்கும். ஸோ அந்த இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு கலர் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே உள்ள இந்த மீடியா ஐக்கனை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் 4:5 சேஞ்ச் பண்ணியிருப்பீங்க இமேஜோட சைஸ் எல்லாத்தையும். அதில் ஒரு இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு நான் கொடுத்துருக்க இமேஜ் போல உங்களோட இமேஜ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இந்த குரூப்பில் வேறு எதுவுமே நீங்கள் சேஞ்ச் பண்ண போகிறதில்ல. மேலே பார்த்தீங்கன்னா இந்த உள்ள சர்க்கிள் இருக்கா, சர்க்கிள் 3ல் உங்களோட இமேஜையும் அதுக்கடுத்து சர்க்கிள் 2ல் உங்களோட இமேஜையும் 1:1 இமேஜையும் அதுக்கடுத்து கீழே உள்ள யூடியூப் அந்தோனி ராஜ் கிரியேஷன்ங்கிற அந்த இடத்துல நீங்கள் ஃபாரஸ்ட் ஃபைலை சேஞ்ச் பண்ண அந்த இமேஜையும் அதுக்கடுத்து நேம் இந்த மட்டும்தான் நீங்கள் குரூப்பில் வந்து சேஞ்ச் பண்ண போகிறீங்க. மற்றபடி லிரிக்ஸுக்கு தேவையான எஃப்ஐடி எல்லாமே நான் ஆட் பண்ணி கொடுத்துட்டேன். இதை மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிவிட்டு அப்படியே பேக் வந்துக்கோங்க. இப்போ நம்ம குரூப் 1ல் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே சேஞ்ச் பண்ணிட்டோம். இப்போ நீங்கள் குரூப் 1ல் என்னென்ன சேஞ்ச் பண்ணீங்களோ சேம் மெத்தடில் நான் கொடுத்துருக்க எல்லா குரூப்லையும் நான் சொன்ன மாதிரி அதாவது டிபி இமேஜில் டிபி ஆட் பண்ணிக்கோங்க. ஃபோர்ஸ்ட் ஃபைல் இமேஜில் உங்களோட இமேஜ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க, நேம் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம குரூப் 1ல் என்னென்ன சேஞ்ச் பண்ணமோ சேம் மெத்தடில் நான் கொடுத்துருக்க எல்லா குரூப்லையும் உங்களோட இமேஜ் எல்லாத்தையும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா சேவ் வந்து பண்ணிக்கலாம். இப்போ நான் கொடுத்துருக்க சாங்குக்கு எப்படி எடிட் பண்ணுங்கிறத நான் வந்து தெளிவாக வந்து சொல்லிட்டேன். நான் சொன்ன ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணி நான் கொடுத்துருக்க எல்லா குரூப்பையும் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த வீடியோ வந்து சேவ் பண்ணிக்கோங்க. வீடியோவை சேவ் பண்ணுறதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஷேர் ஐக்கான் இருக்கும், அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. வீடியோங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் எக்ஸ்போர்ட் ரெசல்யூஷன் உங்களுக்கு தேவையான குவாலிட்டி வந்து கொடுத்துக்கோங்க. ஃப்ரேம் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் கொடுத்துக்கோங்க. குவாலிட்டி கம்மியாக இருந்தால் ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணி விட்டு எக்ஸ்போர்ட்டுங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் எடிட் பண்ண உங்களோட வீடியோ வந்து சேவ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் இதுவரையாக சொன்னது எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் கொடுத்துருக்க சாங்குக்கு எப்படி ஈஸியாக எடிட் பண்ணுங்கிறத நான் வந்து சொல்லி முடிச்சிட்டேன். இப்போ உங்களுக்கு பிடிச்ச சாங்குக்கு எப்படி எடிட் பண்ணுங்கிறத என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு நான் வந்து தெளிவாக வந்து சொல்லித்தரேன். நான் சொல்கிற ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு பிடிச்ச சாங்கில் எடிட் வந்து பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு பிடிச்ச சாங்கு எடிட் பண்ண போகிறீங்கன்னா கீழே உள்ள ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு 9:16 இந்த ரேஷியோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. ரெசல்யூஷன் 1080 வந்து கொடுத்துக்கோங்க. ஃப்ரேம் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 30 வந்து கொடுத்துட்டு கிரியேட் ப்ராஜெக்ட் ஆப்ஷன் கொடுத்து இதே மாதிரி ஒரு 9:16 ஒரு நியூ ப்ராஜெக்ட் ஒன்று கிரியேட் பண்ணிக்கோங்க. பேக்ரவுண்ட் கலர் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரே இருக்கட்டும், வேறு கலர் எதுவும் சேஞ்ச் பண்ண வேண்டாம். ஸோ ஓகே, இப்போ இங்கே 9:16 ஒரு நியூ ப்ராஜெக்ட் ஒன்று கிரியேட் பண்ணிட்டீங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச ஆடியோ வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆடியோங்கிற ஆப்ஷன் போயிட்டு நீங்கள் ஆடியோ ஆட் பண்ணிக்கலாம். இல்லாட்டி வீடியோ ஆட் பண்ணி கூட நீங்கள் ஆடியோவை கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு ஆடியோ ஆட் பண்ணுறது உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ உங்களுக்கு பிடிச்ச ஆடியோ நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது நான் உங்களுக்கு சொல்கிறக்காண்டி நான் எடிட் பண்ண போகிற ஒரு ஆடியோ வந்து ஆட் பண்ணிட்டேன். நான் எத்தனை நிமிஷம் எடிட் பண்ண போகிறேனோ அத்தனை நிமிஷம் மட்டும் வச்சுக்கிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற ஆடியோ நான் ட்ரிம் பண்ணிக்கிறேன். நீங்களும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஆடியோ வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஓகே, நீங்கள் ஆடியோ ஆட் பண்ணிட்டீங்களா? நெக்ஸ்ட் என்ன பண்ணு கேட்டிங்கன்னா நீங்கள் ஆட் பண்ணியிருக்க அந்த ஆடியோட சாங் நேம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். ஏன்னு கேட்டிங்களா? ஸோ நீங்கள் ஆட் பண்ணிக்க அந்த சாங் நேம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த சாங் நேமை நீங்கள் கூகுளில் போய் டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்கள். நீங்கள் என்ன சாங் ஆட் பண்ணீங்களோ அந்த சாங் நேமை டைப் பண்ணி கூகுளில் போய் சர்ச் பண்ணுங்கள். சாங் நேமை டைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் லிரிக்ஸ்ன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்கள். உங்களோட சாங்குக்கான லிரிக்ஸ் பேராப் வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் வந்து கிடைக்கும். ஸோ நீங்கள் அந்த லிரிக்ஸ் பேராப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க.
உங்களுடைய சாங் நேமை டைப் பண்ணி பக்கத்தில் லிரிக்ஸ் டைப் பண்ணி இதே மாதிரி உங்களோட சாங்கோட லிரிக்ஸ் பேராப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. நீங்கள் இந்த இடத்துல ஒரு ஆடியோ வந்து ஆட் பண்ணியிருக்கீங்க. இந்த ஆடியோவை ப்ளே பண்ணி விட்டு பாருங்கள், உங்களோட ஆடியோ வந்து ப்ளே ஆகும். இந்த ஆடியோட ஸ்டார்டிங்லேருந்து ஆடியோ வந்து ப்ளே ஆகும். அந்த ஆடியோட லைன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட அந்த லிரிக்ஸ் பேராப்பில் எங்கே இருக்குங்கிறத பார்த்துக்கோங்க. இப்போ நான் ஆட் பண்ணியிருக்கேன் என்னோட ஆடியோட அந்த லிரிக்ஸ் லைன் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இப்போ என்னோட ஆடியோட அந்த லிரிக்ஸில் ஃபஸ்ட்டு ஒரு 3 வார்த்தையை மட்டும் நான் செலக்ட் பண்ணி காப்பி பண்ணிக்கிறேன். நீங்கள் 3 வார்த்தையும் செலக்ட் பண்ணாலும் ஓகே தான், 4 வார்த்தை செலக்ட் பண்ணாலும் ஓகே தான். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் வெறும் ஒரு 3 வார்த்தையை மட்டும் நான் செலக்ட் பண்ணி காப்பி பண்ணிவிட்டு நான் அப்படியே வந்து பேக் வந்துக்கிறேன். ஓகே, லிரிக்ஸ் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் கொடுத்துருக்க அந்த பிஎன்ஜி இமேஜ் எல்லாத்தையும் உள்ளே வந்து ஆட் பண்ணிடலாம். பேக் வந்துக்கோங்க. பேக் வந்துக்கிட்டு இப்போ நீங்கள் 9:16 நீங்கள் நியூ ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணிவிட்டு ஆடியோ ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் பேக் வந்துக்கோங்க. இப்போ நான் கொடுத்துருக்க ஃபுல் ப்ராஜெக்ட் 2 இருக்குது பார்த்தீங்களா, அது உங்களோட அலைட்மோஸ் ஸ்னாப்பில் இம்போர்ட் பண்ணியிருப்பீங்க. அந்த ஃபுல் ப்ராஜெக்ட் 2 கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிக்க பிஎன்ஜி இமேஜ் மொத்தம் சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 14 இமேஜ் இருக்கும். இதை 14 நீங்கள் வந்து காப்பி பண்ண போகிறீங்க. இந்த இடத்துல உள்ள குட்டி பாக்ஸ் போட்டு ப்ளஸ் ஐக்கான் இருக்கா, அதை செலக்ட் பண்ணிவிட்டு செலக்ட் ஆல் ஏர் கொடுத்தீங்கன்னா நான் கொடுத்துருக்க அந்த 14 வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி வந்து செலக்ட் ஆயிரும். இந்த 14 செலக்ட் பண்ணக்கப்புறம் இந்த இடத்துல உள்ள அதே குட்டி பாக்ஸ் போட்டு ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு காப்பி 14 லேயர் கொடுத்துட்டு நீங்கள் அப்படியே பேக் வந்துக்கோங்க. நெக்ஸ்ட் நீங்கள் கிரியேட் பண்ண உங்களோட நியூ ப்ராஜெக்ட்டை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் ஆடியோட ஸ்டார்டிங்லேயே வச்சுக்கோங்க. இந்த இடத்துல உள்ள குட்டி பாக்ஸ் போட்டு ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பேஸ்ட்டு 14 லேயர் வந்து கொடுத்துருங்க. அந்த 14 உள்ளே வந்து ஆட் ஆயிருச்சா. ஸோ ஓகே, இதில் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா எப்போதும் போல் இந்த சர்க்கிள் 3ல உங்களோட டிபியை வந்து 1:1 சேஞ்ச் பண்ண இமேஜ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கீழே வந்தீங்கன்னா இந்த இடத்துல நேமில் உங்களோட நேம் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அது கீழே சர்க்கிள் 2ல உங்களோட டிபி 1:1 சேஞ்ச் பண்ண இமேஜ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அது கீழே வந்தீங்கன்னா யூடியூப் மஞ்சுராஜ் கிரியேஷனில் உங்களோட 4:5 இமேஜ் ஒன்று சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சேஞ்ச் பண்ணிவிட்டு இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா லிரிக்ஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்கீங்கன்னா லிரிக்ஸ் வந்து மேலே டாப்பில் சேஞ்ச் பண்ணுறதுக்கான இடம் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அந்த இடத்துல நீங்கள் லிரிக்ஸ் வந்து சேஞ்ச் பண்ண போகிறீங்க. நீங்கள் ஆட் பண்ணியிருக்க அந்த ஆடியோட இந்த லிரிக்ஸ் பேராப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் உங்களோட ஆடியோட லைன் எங்கேருந்து வருதுன்னு பார்த்துட்டு உங்களோட ஆடியோட ஃபஸ்ட்டு 3 வார்த்தையோ 2 வார்த்தையும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணி காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணக்கப்புறம் அதை உங்களோட நான் கொடுத்துருக்க அந்த லிரிக்ஸ் பார்த்தீங்கன்னா மேலே டாப்பில் லிரிக்ஸ் நான் வந்து கொடுத்துருப்பேன். அந்த லிரிக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு எடிட்டர்ஸ்க்கு வந்து போயிட்டு நான் கொடுத்துருக்க லிரிக்ஸ் இதே மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணி அழிச்சு விட்ருங்க. அழிச்சு விட்டக்கப்புறம் நீங்கள் காப்பி பண்ண உங்களோட லிரிக்ஸை லாங் ப்ரெஸ் பண்ணி பேஸ்ட் கொடுத்துக்கோங்க. லிரிக்ஸோட ஃபஸ்ட் லெட்டர் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி வந்து கேப் லெட்டராக வந்து கொடுத்துட்டு டிக் வந்து கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த 3 நீங்கள் காப்பி பண்ணிட்டு வந்து அந்த 3 வார்த்தையோ 2 வார்த்தையோ லிரிக்ஸை காப்பி பண்ணிட்டு வந்து ஆட் பண்ணியிருப்பீங்க. அந்த அளவுக்கு வந்து அந்த 3 வார்த்தை வந்து பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல முடியுதோ அந்த அளவுக்கு நான் கொடுத்துருக்க எல்லா இமேஜை வந்து எக்ஸ்டெண்ட் வந்து பண்ண போகிறீங்க. அது எப்படிங்கிறத சொல்கிறேன். இந்த இடத்துல உள்ள ப்ளே பட்டனை கிளிக் பண்ணி ப்ளே பண்ணி விட்டு பாருங்கள், உங்களோட ஆடியோ வந்து ப்ளே ஆகும். நீங்கள் ஒரு 3 வார்த்தையோ 4 வார்த்தையோ நீங்கள் காப்பி பண்ணிட்டு வந்து இந்த லிரிக்ஸில் வந்து ஆட் பண்ணியிருப்பீங்க. அந்த 3 வார்த்தையோ 4 வார்த்தையோ அது எந்த இடத்துல முடியுதுங்கிறது இந்த ஆடியோ ப்ளே பண்ணி விட்டு பாருங்கள். இப்போ நான் ஆட் பண்ணியிருக்க அந்த 3 வார்த்தை வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த இடத்துல வந்து முடியுது. இந்த இடத்துல லைனாக இருக்குது. அந்த லைன் மேலே ஒரு டச் பண்ணிங்கன்னா போதும் இதே மாதிரி ஒரு ரெட் கலரில் ஒரு பீட் மார்க் வந்து ஆட் ஆயிரும். ஓகேவா, இப்போ நான் ஒரு 3 வார்த்தையை காப்பி பண்ணிட்டு வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அந்த 3 வார்த்தை வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த இடத்துல முடியுது. அந்த இடத்துல இந்த மேல உள்ள லைன் மேலே ஒரு டச் பண்ணி நான் இதே மாதிரி ஒரு பீட் மார்க் வந்து ஆட் பண்ணிட்டேன். இப்போ இந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் கொடுத்துருக்க எல்லா நான் இந்த பீட் மார்க் அளவுக்கு நான் கொடுத்துருக்க எல்லா இமேஜையும் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்ட் வந்து பண்ண போகிறேன். அது ரொம்பவுமே ஈஸி தான். இந்த குட்டி பாக்ஸ் போட்டு ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு செலக்ட் ஆல் லேயர் வந்து கொடுத்துட்டு இப்போ ஆடியோ மட்டும் எடுத்து விட்டுட்டு நான் கொடுத்துருக்க அந்த 14 இமேஜ் மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் பீட் மார்க் வச்சுருப்பீங்க. அதாவது அந்த 3 வார்த்தை முடிகிற இடத்துல ஒரு பீட் மார்க் வந்து வச்சுருப்பீங்க. அந்த இடத்துல வச்சுக்கிட்டு கீழே பார்த்தீங்கன்னா இந்த ஆறு மார்க் இருக்கா, ஃபஸ்ட் உள்ள ஆறு மார்க்கை கிளிக் பண்ணி நான் அந்த இமேஜ் லிரிக்ஸ் எல்லாத்தையும் இதே மாதிரி எக்ஸ்டெண்ட் வந்து பண்ணிக்கோங்க. இந்த பீட் மார்க் அளவுக்கு. ஸோ ஓகேவா, அந்த 3 வார்த்தை முடிகிற அந்த பீட் மார்க் அளவுக்கு நான் கொடுத்துருக்க எல்லா இமேஜும் நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருப்பீங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 3 வார்த்தை காப்பி பண்ணி வந்து ஆட் பண்ணியிருக்கீங்களா, அந்த 3 வார்த்தை இப்போ நீங்கள் 3 வார்த்தை முடிகிற எண்டில் தான் நீங்கள் வந்து பீட் மார்க் வந்து வச்சிருப்பீங்க. இந்த எண்டில் தான் நம்மளுக்கு இந்த 3 வார்த்தையும் முடியுது. இப்போ ஒவ்வொரு வார்த்தையும் முடிகிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பீட் மார்க் வந்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த இடத்த விட்டு ப்ளே பண்ணிங்கன்னா அந்த 3 வார்த்தையில் ஃபஸ்ட்டு ஒரு வார்த்தை ப்ளே தான். அந்த வார்த்தை வந்து ஃபஸ்ட்டு வார்த்தை இந்த இடத்துல முடியுது, அங்கே ஒரு கீ ஃப்ரேம் வந்து வச்சுக்கோங்க. இந்த இடத்துல இதே மாதிரி ஒரு பீட் மார்க் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. மறுபடியும் ப்ளே பண்ணுங்கள். அடுத்த செகண்ட் வார்த்தை எந்த இடத்துல முடியுதோ அந்த இடத்துல இதே மாதிரி ஒரு பீட் மார்க் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஓகேவா, இப்போ நம்ம வந்து ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 வார்த்தை ஆட் பண்ணோம். அந்த 3 வார்த்தை முடிகிற இடத்துல லாஸ்ட் ஒரு பீட் மார்க் ஆட் பண்ணிவிட்டு அந்த அளவுக்கு எல்லா இமேஜையும் எக்ஸ்டெண்ட் பண்ணி முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வார்த்தை ஓகேவா, இந்த ஃபஸ்ட் வார்த்தை எந்த இடத்துல முடியுதோ அந்த இடத்துல ஒரு கீ ஃப்ரேமும், செகண்ட் வார்த்தை எந்த இடத்துல முடியுதோ அந்த இடத்துல ஒரு கீ ஃப்ரேமும் பீட் மார்க்கும், இதே மாதிரி 3 வார்த்தை முடிகிற இடத்துல இதே மாதிரியும் ஒரு பீட் மார்க், மொத்தம் 3 பீட் மார்க் வந்து ஆட் பண்ணிட்டேன். நான் 3 வார்த்தை காப்பி பண்ணி ஆட் பண்ணேன். அந்த 3 வார்த்தை எந்தெந்த இடத்துல முடியுதோ அந்தந்த இடத்துல நான் ஒரு இதே மாதிரி வந்து பீட் மார்க் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ நம்ம லிரிக்ஸுக்கு ஒரு எஃபெக்ட் மட்டும் ஆட் பண்ண போகிறோம். லைட்டாக மூவ் ஆகி வர எஃபெக்ட் மட்டும் ஆட் பண்ண போகிறோம். இப்போ நான் கொடுத்துருக்க மேலே நீங்கள் ஆட் பண்ணியிருக்க அந்த லிரிக்ஸ் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே உள்ள எஃபெக்ட் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆட் எஃபெக்ட் வந்து கொடுத்துக்கோங்க. ஆட் எஃபெக்ட் கொடுத்ததுக்கப்புறம் லாஸ்ட் வந்தீங்கன்னா டெஸ்க்னு ஒரு எஃபெக்ட் இருக்கா,
இந்த இடத்துல ஒரு ஆப்ஷன் இருக்கா, அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. மேலே செகண்டில் வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் அது ப்ரோக்ராம் இருக்கா, ப்ரோக்ரஸ் இருக்கா, ஸோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்டாண்டர்ட் செட்டிங் வந்து கொடுத்துக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எண்டோட வேல்யூ இருக்குது பார்த்தீங்களா, எண்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. எண்டு மேலே ஒரு கிளிக் பண்ணிவிட்டு எண்டு வந்து பார்த்தீங்கன்னா 100% இருக்கா, இது வந்து ஃபுல்லாக கம்மி பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக கம்மி பண்ணிவிட்டு இதே மாதிரி 0 வச்சுக்கோங்க. இப்போ அந்த லிரிக்ஸோட ஸ்டார்டிங் வச்சுக்கோங்க. லிரிக்ஸோட ஸ்டார்டிங் வச்சக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு டைமண்ட் சிம்பிள் போட்டு ஒரு ப்ளஸ் ஐக்கான் இருக்கா, அது மேலே ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு கீ ஃப்ரேம் வந்து ஆட் ஆயிரும். ஓகேவா, இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு கீ ஃப்ரேம் வந்து டைமண்ட் சிம்பிள் ஒரு கீ ஃப்ரேம் வந்து ஆட் ஆயிருச்சா. இப்போ செகண்ட் அந்த ஃபர்ஸ்ட் வார்த்தை முடியுதா அந்த இடத்துலையும் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் வார்த்தை முடிகிற இடத்துல வச்சுக்கோங்க. அந்த இடத்துல ஒரு டச் பண்ணி அந்த டைமண்ட் சிம்பிள் மாதிரி டச் பண்ணி அங்கே ஒரு கீ ஃப்ரேம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஸ்டார்டிங்கில் ஒரு கீ ஃப்ரேம் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ எண்டில் ஒரு கீ ஃப்ரேம் வந்து ஆட் பண்ணிக்கோம். அதாவது அந்த ஃபர்ஸ்ட் வார்த்தை முடிகிற அந்த ஃபர்ஸ்ட் பீட் மார்க்கில் ஒரு கீ ஃப்ரேம் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த இடத்துல உள்ள எண்டோட வேல்யூ வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த ஃபர்ஸ்ட் வார்த்தை ஃபுல்லாக வரட்டும். இதே மாதிரி அந்த இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் ஒரு கீ ஃப்ரேம், அந்த ஃபர்ஸ்ட் வார்த்தை முடிகிற இடத்துல ஒரு கீ ஃப்ரேம் வந்து வச்சுட்டு இப்போது அந்த செகண்ட் வச்சு அந்த ஃபர்ஸ்ட் வார்த்தை முடிகிற இடத்துல வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அந்த கீ ஃப்ரேமில் வச்சுக்கிட்டு இதோட வேலையை இதே மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வார்த்தை ஃபுல்லாக வந்து இதே மாதிரி வந்து வந்துடட்டும். இப்போ நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் வார்த்தை ஃபுல்லாக வந்து வந்துருச்சா, அப்படியே விட்டுக்கோங்க. இப்போது செகண்ட் பீட் மார்க்குக்கு போய்க்கோங்க. அங்கே டைமண்ட் சிம்பிள் மேலே ஒரு கிளிக் பண்ணி அங்கே ஒரு கீ ஃப்ரேம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இப்போ செகண்ட் வார்த்தை வந்து ஃபுல்லாக வந்து இதே மாதிரி வந்து அப்படியே முன்னாடி வரட்டும். ஓகேவா, இப்போ நம்மளுக்கு வந்து செகண்ட் வார்த்தை ஃபுல்லாக வந்து வந்துருச்சா. ஸோ ஓகே, அவ்வளோதான். இப்போ அடுத்து லாஸ்ட் இருக்கிற அந்த கீ ஃப்ரேம் வந்து போய்க்கோங்க. அங்கேயும் டைம் சிம்பிள் கிளிக் பண்ணி அங்கே ஒரு கீ ஃப்ரேம் வந்து வச்சுட்டு அதோட வெளியவும் இதே மாதிரி ஃபுல்லாக கண்ட்ரோல் கொண்டு போய் விட்டுருங்க. ஓகேவா, இப்போ நம்ம என்ன பண்ணோம், ஒவ்வொரு பீட் மார்க்குக்கும் அந்தந்த வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா வர மாதிரி இதே மாதிரி மூவ் பண்ணி செட் பண்ணிட்டோமா. இப்போ இதுக்கு ஒரு கேவ் எஃபெக்ட் மட்டும் ஆட் பண்ண போகிறோம். இந்த ஃபஸ்ட்டு கீ ஃப்ரேமுக்கும் செகண்ட் கீ ஃப்ரேமுக்கும் சென்டரில் வச்சுக்கோங்க. சென்டரில் வச்சுட்டு இந்த இடத்துல உள்ள கிராப் இருக்கா, அதாவது டைமண்ட் சிம்பிள் கீழே உள்ள கிராப் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இங்கே கீழே உள்ள புள்ளியை இதே மாதிரியும் மேலே உள்ளதை இதே மாதிரியும் செட் பண்ணிவிட்டு கீழே உள்ள 3 டேட் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு காப்பி கேவ் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு மறுபடியும் கீழே உள்ள அதே புள்ளியை கிளிக் பண்ணிவிட்டு பேஸ்ட் கேவ் டு ஆல் கீ ஃப்ரேம் வந்து கொடுத்துருங்க. ஸோ ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்மூத்தாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த லிரிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே ஆகும். ஓகே, இப்போ இது எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குரூப் வந்து பண்ண போகிறீங்க. இப்போ நம்ம லிரிக்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணிட்டோம். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு 3000 டெஸ்க் எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிட்டோம். இப்போ இது எல்லாத்தையும் ஒரு குரூப் வந்து பண்ண போகிறோம். இந்த இடத்துல உள்ள குட்டி பாக்ஸ் புடி ப்ளஸ் ஐக்கான் இருக்கா, அதை செலக்ட் பண்ணிவிட்டு செலக்ட் ஆல் ஏர் வந்து கொடுத்துக்கோங்க. ஆடியோ மட்டும் எடுத்து விட்டுட்டு இது எல்லாத்தையும் ஒரு குரூப் வந்து பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம குரூப் வந்து பண்ணிட்டோம். இப்போ இதை நம்ம மூவ் ஆகிற எஃபெக்ட் வந்து செட் பண்ண போகிறோம். அது எப்படிங்கிறத சொல்கிறேன். ஸோ நான் சொல்கிற ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணி அந்த மூவ் ஆகிற எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லெட்டர் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே மேலே ப்ரிவியூவில் பார்த்துருப்பீங்க. லெட்டர் வந்து லைட் மேலே வந்து ஜூம் ஆகிட்டு வர மாதிரி இருந்திருக்கும். ஸோ அந்த எஃபெக்ட் வந்து ஆட் பண்ண போகிறோம். அது எப்படிங்கிற சொல்கிறேன். ஆடியோட ஸ்டார்டிங் வச்சுக்கோங்க. ஒரு 3D நல் எஃபெக்ட் மட்டும் ஆட் பண்ண போகிறோம். ஆடியோட ஸ்டார்டிங் வச்சுட்டு கீழே உள்ள ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல உள்ள ஆப்ஜெக்ட் அண்ட் எலமெண்ட்டுங்கிற இந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நல்லுங்கிற இந்த எஃபெக்ட்டை கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அந்த பீட் மார்க்கோட எண்டில் வச்சுக்கோங்க. எண்டில் வச்சுட்டு அந்த பீட் மார்க்கோட உங்களோட பீட் மார்க்கோட எண்ட் அளவுக்கு இந்த 6 மார்க்கை கிளிக் பண்ணி அந்த நல்லுங்கிற 3D எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி வந்து எக்ஸ்டெண்ட் வந்து பண்ணிக்கோங்க. எக்ஸ்டெண்ட் பண்ணக்கப்புறம் இப்போ உங்களோட அந்த குரூப் 1 வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு மேலே இந்த இடத்துல ஒரு பாக்ஸ் ஐக்கான் இருக்கா, ஸோ அது மேலே ஒரு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு நல் ஒன்று இருக்கா, அது மேலே ஒரு டச் பண்ணிங்கன்னா அது வந்து செலக்ட் ஆயிரும். இப்போ நம்ம மூவ் ஆகிற எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணலாம். இப்போ அந்த நல் ஒன்று இருக்கா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு மூவ் ஆன் ஆப்ஷன் போய்க்கோங்க. இந்த இடத்துல ஒரு டைமண்ட் சிம்பிளை கிளிக் பண்ணி நம்ம வந்து கீ ஃப்ரேம் வந்து செட் பண்ண போகிறோம். ஸ்டார்டிங்கில் ஒரு கீ ஃப்ரேம், அதுக்கடுத்து ஃபஸ்ட்டு பீட் மார்க்கில் ஒரு கீ ஃப்ரேம், செகண்ட் பீட் மார்க்கில் ஒரு கீ ஃப்ரேம், எண்டில் ஒரு கீ ஃப்ரேம், அதுக்கடுத்து எண்டுக்கு கொஞ்சம் முன்னாடி வச்சுக்கிட்டு அங்கே ஒரு கீ ஃப்ரேம். இதே மாதிரி வந்து கீ ஃப்ரேம் வந்து செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணக்கப்புறம் இப்போ லாஸ்ட் அதுக்கடுத்து தேட் ஆப்ஷன் இருக்கா, தேட் ஆப்ஷன் வந்து ஜூம் பண்ணுற ஆப்ஷன், ஜூம் வந்து கம்மி பண்ணுற ஆப்ஷன், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. சேம் மெத்தட் தான். ஸ்டார்டிங்கில் ஒரு கீ ஃப்ரேம், அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பீட் மார்க்கில் ஒரு கீ ஃப்ரேம், செகண்ட் பீட் மார்க்கில் ஒரு கீ ஃப்ரேம், அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஊடலை வச்சிருக்க அதில் ஒரு கீ ஃப்ரேம், அதுக்கடுத்து எண்டில் ஒரு கீ ஃப்ரேம். இதே மாதிரி நான் சொன்ன எல்லா இடத்துலையும் கீ ஃப்ரேம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணக்கப்புறம் இப்போ நம்ம ஆடியோட ஸ்டார்டிங் வந்துக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு கீ ஃப்ரேம் இருக்கா, ஃபஸ்ட்டு பீட் மார்க் மூவ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு பீட் மார்க் மூவ் பண்ணக்கப்புறம் இதே மாதிரி தேட் ஆப்ஷன் செலக்ட் ஆகிட்டோம். இதே மாதிரி வந்து ஜூம் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு பீட் மார்க் வச்சக்கப்புறம் இதே மாதிரி உங்களுக்கு தேவையான அளவு வந்து ஜூம் பண்ணிவிட்டு இந்த ஃபஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி இதே மாதிரி மூவ் பண்ணி உங்களோட லிரிக்ஸோடைய ஃபஸ்ட்டு வேர்டு மட்டும் இதே மாதிரி ஸ்க்ரீனில் வந்து தெரியுற மாதிரி செட் பண்ணிக்கோங்க. இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணிட்டு உங்களோட லிரிக்ஸோடைய ஃபஸ்ட்டு வேர்டு மட்டும் இதே மாதிரி வந்து ஸ்க்ரீனில் தெரியுற மாதிரி செட் பண்ணிக்கோங்க. இப்போது அடுத்த பீட் மார்க் வந்து மூவ் பண்ணிக்கோங்க. மூவ் பண்ணிவிட்டு மறுபடியும் மூவ் ஆன் ஆப்ஷன் போயிட்டு மறுபடியும் இந்த தேட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி உங்களுக்கு தேவையான அளவு ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணிட்டு ஃபஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி இதே மாதிரி மூவ் பண்ணி உங்களோட அந்த 2 வார்த்தை இதே மாதிரி வந்து ஸ்க்ரீன் வந்து தெரியணும். ஃபஸ்ட் நம்மளுக்கு ஒரு வார்த்தை மட்டும் ஸ்க்ரீனில் தெரியணும். அடுத்து 2 வார்த்தை வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி வந்து ஸ்க்ரீன் வந்து தெரியணும். இப்போ அதுக்கடுத்து ஊடால இருக்கிற அந்த கீ ஃப்ரேம் வந்து போயிட்டு இதையும் மறுபடியும் தேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி இதையும் லைட்டாக ஜூம் பண்ணிவிட்டு இதே மாதிரி மூவ் பண்ணி அந்த 3 வார்த்தை இப்போ வந்து ஸ்க்ரீன் இதே மாதிரி வந்து தெரியிற மாதிரி மூவ் பண்ணி கீழே கொண்டு வந்து செட் பண்ணி விட்டுருங்க. செட் பண்ணிவிட்டு இப்போ அப்படியே விட்டு பாருங்களேன், அவ்வளோதான் முடிஞ்சு. இப்போ நீங்கள் ப்ளே பண்ணி விட்டு பார்க்கலாம். இப்போ கீழே ஆடியோ ஸ்டார்டிங்கில் இருந்து இப்போ மேலே ஃபஸ்ட்டு வார்த்தை ஜூம் ஆகும். அடுத்து 2 வார்த்தை வந்து ஜூம் ஆகி தெரியும். அதுக்கடுத்து 3 வார்த்தை வந்து ஸ்க்ரீனில் வந்து தெரியும். அதுக்கடுத்து பலபடியும் நார்மல் நிலைமைக்கு வந்து போயிடும். ஸோ அவ்வளோதான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து எப்படி மூவ் ஆகணுங்கிறத நம்ம வந்து செட் பண்ணி முடிச்சிட்டோமா. இதுக்கு ஒரு சின்ன கேவ் எஃபெக்ட் மட்டும் ஆட் பண்ண போகிறோம்.
ஸ்மூத்தாக மூவ் ஆகிறதுக்கு ஒரு கேவ் எஃபெக்ட் மட்டும் ஆட் பண்ண போகிறோம். இப்போ நல்லுங்கிற இந்த எஃபெக்ட் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. மூவர் ரசம் போய்க்கோங்க. இந்த ஃபர்ஸ்ட் கீ ஃப்ரேமுக்கும் செகண்ட் கீ ஃப்ரேமுக்கும் சென்டரில் வச்சுக்கோங்க. சென்டரில் வச்சதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா டைமர் சிம்பிள் கீழே ஒரு கிராப் இருக்கா, அதை செலக்ட் பண்ணிவிட்டு எப்போதும் போல தான் ஃபஸ்ட்டு புள்ளி இதே மாதிரி மேலேயும் செகண்ட் புள்ளி இதே மாதிரி கொஞ்சம் இப்படியும் செட் பண்ணிவிட்டு கீழே உள்ள 3 டாட் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு காப்பி கேவ் வந்து கொடுத்துக்கோங்க. காப்பி கேவ் கொடுத்துட்டு மகைன் பார்த்தீங்கன்னா மறுபடியும் கீழே உள்ள அதே புள்ளியை கிளிக் பண்ணிவிட்டு பேஸ்ட் கேவ் டு ஆல் கீ ஃப்ரேம் இருக்கா, அதை கொடுத்துருங்க. எல்லாத்துக்கும் ஒரே உள்ள வந்து கேவ் வந்து ஆட் ஆயிரும். இப்போ நெக்ஸ்ட்டு இந்த ஆரம்பருக்கு கிளிக் பண்ணி பேக் வந்துக்கோங்க. இப்போ மூவார இடத்துக்கு தான் நம்ம வந்து கேவ் எஃபெக்ட் வந்து கொடுத்துருக்கோம். இப்போ தேட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. இதுக்கு சேம் மெத்தட் தான். இந்த கிராஃபை செலக்ட் பண்ணிவிட்டு கீழே உள்ள 3 டாட் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு பேஸ்ட் கேவ் டு ஆல் கீ ஃப்ரேம் வந்து கொடுத்துருங்க. இப்போ நீங்கள் ப்ளே பண்ணி விட்டு பாருங்களேன், அப்படியே ஸ்மூத்தாக அப்படி மூவ் ஆகிற மாதிரி சூப்பராக இருக்கும். பார்த்தாலே தெரியும். அவ்வளோதான், ரொம்பவுமே ஈஸி தான். இப்போ நம்ம ஒரு குரூப்புக்கு லிரிக்ஸ் எல்லாமே ஆட் பண்ணி எடிட் பண்ணி முடிச்சிட்டோம். சேம் மெத்தட் தான் உங்களுடைய அடுத்தடுத்த குரூப்புக்கும். என்னடா ஒரு குரூப்புக்கு இவ்வளோ நேரம் ஆகுதுங்கிற பற்றி யோசிக்காதீங்க. நான் உங்களுக்கு பொறுமையாக புரியணுங்கிறக்காண்டி தான் நான் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். அது எப்படிங்கிறத மட்டும் இந்த 3000 எஃபெக்ட் எல்லாமே எப்படி ஆட் பண்ணுங்கிறத மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிடுச்சுன்னா போதும். நீங்கள் அடுத்தடுத்த குரூப் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃபாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எடிட் வந்து பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குரூப் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக பார்த்தா தெரியும். தெளிவாக நம்ம வந்து எடிட் பண்ணி முடிச்சிட்டோமா, சேம் மெத்தட் தான். இப்போ நீங்கள் பேக் போயிட்டு நான் கொடுத்துருக்க அந்த குரூப் 2 இருக்கு பார்த்தீங்களா, அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் எப்போதும் போல 14 இமேஜ் இருக்கா, இந்த 14 இந்த குட்டி பாக்ஸ் போட்டு ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு ஸ்லைட் ஆல் லேயர் கொடுத்துட்டு இந்த 14 நீங்கள் மறுபடியும் காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டீங்க. இப்போ நீங்கள் பேக் வந்துக்கோங்க. பேக் வந்துட்டு இப்போ நீங்கள் கிரியேட் பண்ண நியூ ப்ராஜெக்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. நியூ ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணக்கப்புறம் நீங்கள் ஒரு குரூப் வந்து ஆட் பண்ணியிருப்பீங்க. அந்த குரூப்போட எண்டுக்கு போய்க்கோங்க. மறுபடியும் இதை குட்டி பாக்ஸ் போட்டு ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு பேஸ்ட் 14 லேயர் வந்து கொடுத்துக்கோங்க. எப்போதும் போல் நேமு, அதுக்கடுத்து உங்களோட இமேஜ் எல்லாமே நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு பேக் போயிட்டு உங்களுடைய அடுத்த 3 வேர்டை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இதே மாதிரி வந்து அடுத்த 3 வேர்டை செலக்ட் பண்ணி காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்க, எப்போதும் போல் மேலே நான் கொடுத்துருக்க அந்த லிரிக்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு அது எடிட்டர்ஸ்க்கு வந்து போயிட்டு நான் ஆல்ரெடி கொடுத்துருக்க லிரிக்ஸ் செலக்ட் பண்ணி டெலிட் பண்ணுவீங்க. டெலிட் பண்ணக்கப்புறம் நீங்கள் காப்பி பண்ண அந்த லிரிக்ஸை பேஸ்ட் வந்து பண்ணிவிட்டு டிக் வந்து கொடுத்துருவீங்க. இப்போ அடுத்த லிரிக்ஸ் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிட்டீங்க. நெக்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணும், இப்போ நீங்கள் ரீசெண்டாக ஆட் பண்ண அந்த 3 வார்த்தை இருக்குது பார்த்தீங்களா, அந்த 3 வார்த்தை எந்த இடத்துல முடியுதோ அந்த இடத்துக்கு இப்போ நீங்கள் ஆட் பண்ண எல்லா இமேஜும் வந்து எக்ஸ்டன் வந்து பண்ண போகிறீங்க. எப்போதும் போல் ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணி ப்ளே பண்ணி பாருங்கள். இப்போ நீங்கள் ரீசெண்டாக ஆட் பண்ண அந்த 3 வார்த்தை எந்த இடத்துல முடியுதோ அந்த இடத்துல இந்த லைன் மேலே ஒரு டச் பண்ணி இதே மாதிரி ரெட் கலரில் ஒரு பீட் மார்க் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. பீட் மார்க் ஆட் பண்ணக்கப்புறம் இப்போ நீங்கள் ரீசெண்டாக ஆட் பண்ண அந்த 14 இதே மாதிரி வரிசையை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. கண்ணைக்கான் மேலே லாங் ப்ரெஸ் பண்ணி நீங்கள் இப்போ ரீசெண்டாக ஆட் பண்ண அந்த 14 இதே மாதிரி வரிசையை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் ஆட் பண்ண அந்த பீட் மார்க் இருக்கா, அந்த பீட் மார்க்கை வச்சுக்கிட்டு இந்த ஆர் மார்க்கை கிளிக் பண்ணி எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணுவீங்க, நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன் லிரிக்ஸ்க்கு ஒரு எஃபெக்ட் வந்து ஆட் பண்ண சொன்னேன். எப்போ மூலம் எஃபெக்ட்டில் போயிட்டு நான் சொன்ன மாதிரி அந்த எஃபெக்ட் வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் வந்து குரூப் பண்ணிக்கோங்க. குரூப் பண்ணிவிட்டு இப்போதைக்கு நம்ம எப்படி நல் எஃபெக்ட் ஆட் பண்ணுமோ அதே மாதிரி அந்த நல் எஃபெக்ட் ஆட் பண்ணிவிட்டு இந்த 14 நீங்கள் செலக்ட் பண்ணி எப்போதும் போல் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி ஒரு குரூப் வந்து பண்ணியிருப்பீங்க. ஓகேவா, லிரிக்ஸ் எஃபெக்ட் ஆட் பண்ண அப்புறம் குரூப் வந்து பண்ணியிருப்பீங்க. குரூப் பண்ணக்கப்புறம் நீங்கள் இந்த 3 வார்த்தை எந்த இடத்துல முடியுதோ அந்த இடத்துல இதே மாதிரி நீங்கள் வந்து ஒரு பீட் மார்க் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அந்த 3 லைன் ஆட் பண்ணியிருப்பீங்க, 3 வார்த்தை ஆட் பண்ணியிருப்பீங்க. ஒவ்வொரு வார்த்தை எந்த இடத்துல முடியுதோ அந்த இடத்துல இதே மாதிரி வந்து பீட் மார்க் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அந்த செகண்ட் குரூப்போட ஸ்டார்டிங்கில் வச்சுக்கோங்க. ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அந்த ஆப்ஜெக்ட் எலமெண்ட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. நல்லுங்கிற இதை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இந்த 3 வார்த்தை எந்த இடத்துல முடியுதோ அதோட எண்டு வரை போயிட்டு இந்த ஃபஸ்ட் ஆர் மார்க்கை கிளிக் பண்ணி எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த குரூப் 2 செலக்ட் பண்ணிக்கோங்க. மேலே உள்ள இந்த குட்டி பாக்ஸ் போட்டு ப்ளஸ் ஐக்கான் மாதிரி மேலே இந்த ஒரு பாக்ஸ் ஐக்கான் இருக்கா, அதை செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ நல் 2 வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்தவங்களுக்கு என்ன பண்ணுங்கிற உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். மூவ் அண்ட் ட்ரான்ஸ் போயிட்டு எப்படி மூவ் ஆகணுமோ அதை நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி நீங்கள் செட் வந்து பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான், ரொம்பவுமே ஈஸி தான். பொறுமையாக எடிட் பண்ணுங்கள். வீடியோட அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி இருக்கும், வேறு லெவலில் இருக்கும். ஸோ நீங்கள் இதே மாதிரி தான் இப்போ நான் எப்படி ஃபஸ்ட்டு குரூப்புக்கு செஞ்சு காமிச்சனும் சேம் மெத்தட் தான். நீங்கள் அடுத்தடுத்து உங்களோட ஆடியோட எண்டு வரையா ஜஸ்ட் அந்த நான் கொடுத்துருக்க இமேஜ் எல்லாமே காப்பி பண்ணிவிட்டு வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு நான் சொன்ன ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணி இந்த வீடியோவை ரொம்பவுமே ஈஸியாகவே பார்த்தீங்கன்னா எடிட் பண்ணிவிட்டு சேவ் வந்து பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.